தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 27/5/2015 புதன்கிழமை பூரம் நட்சத்திரம் காலை 9:30 வரை, பிறகு உத்திரம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, நீங்கள் சிம்ம லக்னத்தில் பிறந்தவரா என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் சிம்ம லக்னத்திலே பிறந்திருந்தால் உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? சனியினுடைய ஆதிக்கத்தின் விளைவாக ரோகம், வியாதி, உடல்நலம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ பேர் சிம்ம லக்னத்திலே பிறந்திருப்பார்கள். 12 லக்னங்கள் இருக்கின்றன. அதில் குறிப்பாக சிம்ம லக்னம் என்று இருக்கிற பொழுது அதற்கு 6ஆம் இடத்திற்கு அதிபதியாக வருபவர், ரோகாதிபதியாக வருபவர் சனி பகவான். சனியை மந்தன் என்று சொல்வார்கள். மந்தன் செய்வது போல மகேஸ்வரன் கூட செய்ய மாட்டான் என்பார்கள். எனவே சனி செய்ய நினைத்தால் மகேஸ்வரன் செய்வதை காட்டிலும் அதிகமாக செய்யுமாம். அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவனாக சனி விளங்குவார் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட சனி லக்னத்திலே சிலருக்கு இருக்கும். சிலருக்கு 2ஆம் இடம் எனப்படுகின்ற கன்னிராசியிலே இருக்கும். சிலருக்கு 3ஆம் இடமான துலாம் ராசியிலே இருக்கும். சிலருக்கு 4ஆம் இடமான விருச்சிக ராசியிலே இருக்கும். இப்படி 12 கட்டங்களிலும் இருப்பதிலே என்ன பலன் உங்களுக்கு வரப்போகிறது என்பதை இப்பொழுது நான் உங்களுக்கு தெரிவிக்கப் போகிறேன். முதலிலே 6க்கு அதிபதி சனி லக்னத்தில் இருந்தால் என்ன நடக்கும்? ஒருவர் சிம்ம லக்னம், சிம்ம லக்னத்திலே சனி இருக்கிறது என்று சொன்னால் உடலிலே ஏதாவது கோளாறு இருக்கும். அவரால் தனித்து இயங்குவது என்பது இயலாது. அவர் கூட்டு தொழில் தான் செய்ய வேண்டும். தொழில் செய்தாலும் சரி, மற்ற எதை செய்தாலும் அவர் தனித்து இயங்குவது என்பது அரிது. காரணம், 6ஆம் இடம் எதிர்ப்பு, வியாதி, கடன் எனப்படுகின்ற இடம். அதற்குரிய அந்த சனி பகவான் ராசியில் சேர்கின்ற பொழுது ராசிநாதனோ சூரியன். சூரியனுக்கு சனி பகைவன். எனவே லக்னத்தில் சிம்ம லக்னத்திலே ஒருவர் பிறந்திருந்தால், சிம்ம லக்னத்தில் லக்னாதிபதி சூரியன் எப்படி இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. லக்னத்தில் சனி இருக்கிறாரா என்று பாருங்கள். லக்னத்தில் சனி இருந்தால் உடல்நிலையில் கோளாறுகள் இருக்கலாம். சனி 2லே நிற்கிறது என்று சொன்னால் முகத்திலே நோய் இருக்கும். முகத்திலே ஏதாவது ஒரு சிறு குறைபாடு இருக்கலாம். பொருளாதார பற்றாக்குறையும் அவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். குடும்பத்திலே பிரிவுகள் வந்து கொண்டிருக்கலாம். பேச்சாற்றல் மிக்கவராக அவர் விளங்குவார். பிறரை கவர்ந்தெழுக்கலாம். என்ன இருந்தாலும் அவருக்கு மன நிம்மதி குறைவாகவே இருக்கும். தனஸ்தானத்திலே சனி நிற்கின்ற பொழுது ஒரு சிலர் கோடீஸ்வரர்களாக இருக்கலாம். அப்படி இருந்தாலும் கூட அவர்கள் நிம்மதி குறைவோடு தான் வாழ்க்கை நடத்துவார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். சரி, சனி 3ஆம் இடமான துலாம் ராசியில் நின்றால் துலாத்திலே சனி உச்சம் பெறுகின்றார். அப்படி உச்சம் பெற்றிருந்தால் சகோதரர்களால் அவர்களுக்கு நன்மை கிடைக்கும். உடன்பிறப்புகளின் வழியே அவர்களுக்கு வாழ்க்கை துணை கூட அமையலாம். ஒரு சிலருக்கு வாழ்க்கை துணையில் திருமண சம்பந்தமாக பேசிக்கொண்டிருக்கிற பொழுது சகோதர வர்க்கத்தால் அவர்களுக்கு அமையலாம். அப்படியெல்லாம் 3லே சனி நின்றால் அவர்களுக்கு கிடைக்குமாம். சனி 4லே இருந்தால் சிம்ம லக்னத்தாருக்கு, சிம்ம லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு 4ஆம் இடமான விருச்சிகத்திலே சனி நின்றால் தாயாருக்கு அடிக்கடி தொல்லைகள் ஏற்படலாம். அவருடைய மாதாவுக்கு தொல்லைகள், அது மட்டுமல்ல இருதய கோளாறுகள் ஒரு சிலருக்கு ஏற்படும். வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை. வாகனங்களில் செல்கின்ற பொழுது அதிக விழிப்புணர்ச்சியோடு அவர்கள் இருக்க வேண்டுமாம். எனவே தான் வாகனங்கள் வாங்குகின்ற பொழுதெல்லாம் நல்ல நேரம் பார்த்து வாங்குவார்கள். என்ன இருந்தாலும் 4லே சனி நின்றால் சுகக்கேடு உருவாகலாம். சனி 5ஆம் இடத்திலே புத்திரஸ்தானத்தில் இருந்தால் புத்திர விருத்தியில் தடை. கொஞ்சம் இடைவெளி விட்டு குழந்தைகள் பிறக்கலாம். திருமணமான உடனே பிறக்காவிட்டாலும் கூட 5 வருட இடைவெளி, 8 வருட இடைவெளி விட்டு கூட ஒரு சிலருக்கு சுயஜாதக அடிப்படையிலே பிறக்கலாம். நான் இப்பொழுது சொல்வதெல்லாம் பொது பலன் தானே தவிர அவர்களுடைய ஜாதகத்துக்கு ஏற்ற விதத்திலே பலன்கள் மாறுபடலாம். தசாபுத்திகள் நன்றாக இருக்கலாம். உங்கள் ஜாதகத்திலே சனி இருக்கும் இடம் 4ஆம் இடமாக இருந்தாலும் 5ஆம் இடமாக இருந்தாலும் பாதசார பலம் பார்த்து நீங்கள் பலன் தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக 5லே சனி நின்றால் புத்திர விருத்தியிலே தடை. அதுபோல் உங்களுக்கு சொத்துக்களாலே, அதாவது பூர்வீக சொத்துக்களே தகராறுகள் ஒரு சிலருக்கு உருவாகும். சனி 6லே இருந்தால் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும். எதிரிகள் ஸ்தானம். வழக்கிலே ஆனால் வெற்றி கிடைத்துவிடும். வழக்கு போட்டால் அதில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சனி கும்பம் எனப்படுகின்ற 7ஆம் இடத்தில் இருந்தால் தாமத திருமணம் தான் நடைபெறும். ஒரு சிலருக்கு வெளிநாட்டு யோகம், வெளிநாட்டிலேயே அவர்கள் வாழ்க்கையில் பாதி காலத்தை கழிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம். கால்படாத கண்டமே இல்லை என்று கூட சொல்வார்கள். 7லே சனி இருந்தால் தாமத திருமணம் செய்வதுதான் நல்லது. ஏனென்று சொன்னால் முன்னதாக செய்தால் அந்த குடும்பத்திலே உறவுகள் சிறப்பாக இருக்காதாம். அப்படி இருக்கும்.
அதே போல் சனி 8லே இருந்தால் ஆரோக்கிய கேடுகள் அதிகரிக்கும். அடிக்கடி தொல்லைகள், ஒரு தொல்லை நிவர்த்தியானால் அடுத்த தொல்லை வந்துவிடும். வீட்டை விட்டு ஒரு சிலருக்கு வெளியேறிய வாழ்க்கை கூட அமையலாம். இப்படியெல்லாம் சனி என்பவர் சிம்ம லக்கினத்தை பொறுத்தவரை லக்கினத்தில் இருந்தால் 2, 3, 4, 5, 6, 7, 8 இருக்கிறது வரை இப்பொழுது உங்களுக்கு அதற்குரிய பலன்கள், அதாவது அவர்கள் உடல்நலம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி தெரிவித்தேன். மீதி உரிய பலன்களையெல்லாம் நாளைய நிகழ்ச்சியில் உங்களுக்கு தெரிவிப்பேன் என்று சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். இன்றைக்கு நேருஜி அவர்களுடைய நினைவு நாள். வள்ளியப்பா அவர்கள் சொல்வார்கள், அன்பு நேரு வாழ்வது அலகாபாத் நகரிலே. அலகாபாத்திலே அவர் வாழ்ந்தார். அன்பு நேரு வாழ்ந்தது அலகாபாத் நகரிலே, தீரர் நேரு வாழ்ந்தது தில்லி என்னும் நகரிலே, இன்று நேரு வாழ்வது எங்கள் பிஞ்சு நெஞ்சிலே என்று குழந்தைகள் பாடுவதாக ஒரு பாடல் எழுதியிருப்பார். அந்த நேருஜி அவருடைய நாளை குழந்தைகள் தினமாக நாம் கொண்டாடுகின்றோம். இன்றைக்கு அவருடைய நினைவு நாள். எனவே நேருஜியை நாம் நினைத்து போற்றி நாட்டுப்பற்று மிக்கவர்களாக நாமும் வாழ வேண்டும் என்று நினைத்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உத்தியோக உயர்வுக்கான பலன் கிடைக்கின்ற நாள் இந்த நாள். நீங்கள் எதிர்பார்த்திருந்த உத்தியோக உயர்வு இன்றைக்கு கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. என்ன இருந்தாலும் 8லே சனி. உடல் நலத்திலே கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். பணவரவு திருப்திகரமாக இருக்கிறது என்றாலும் கூட விரயஸ்தானத்திலே கேது. ஆன்மீகத்திற்காக ஒரு செலவு செய்வீர்கள். நண்பர்களின் ஒத்துழைப்பு ஓரளவு தான் உங்களுக்கு கிடைக்கும். அர்த்தாஷ்டம குருவின் ஆதிக்கம் இருப்பதால் தாய்வழி உறவுகளில் அவ்வளவு திருப்தி இருக்குமா என்பதும் சந்தேகம்தான். மாலை நேரத்தில் இன்றைக்கு கிழமை புதன் என்பதால் விஷ்ணுவை வழிபாடு செய்யுங்கள். ரிஷபராசி நேயர்களே, வசைப்பாடியவர்கள் வாழ்த்து பாடும் நாள். நேற்று வரை விலகியிருந்தவர்கள் இன்று விரும்பி வந்து சேரப்போகின்றார்கள். வளர்ச்சி எதிர்பார்த்தபடியே வந்து சேரும். தொழில் வளம் சிறப்பாக இருக்கிறது. தொல்லைகள் அகலும். செவ்வாய் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கின்றார். இடம் பூமி வாங்குவதில் இருந்த தடைகள் அகலும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பணவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. மிதுனராசி நேயர்களே, மாற்று இனத்தவர்களால் மகிழ்ச்சி தரும் தகவல் வந்து சேரும் நாள். மனவாழ்வில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும். விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து சேருவார்கள். உறவில் இருந்த பகை நீங்கும். தொழில் முன்னேற்றம் உண்டு. தொல்லை இருந்த எதிர்களெல்லாம் இன்றைக்கு உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க முன்வரப் போகின்றார்கள். கடன் சுமை குறையும். சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. கடகராசி நேயர்களே, வியாழன் உச்சம். துணிந்து செயல்பட வேண்டிய நாள். தொல்லை தந்தவர்களெல்லாம் எல்லையை விட்டு செல்வார்கள். குழந்தைகளால் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கப் போகின்றது. நீண்ட நாள் ஆசை நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். வரவு திருப்திகரமாக இருக்கிறது. சிம்மராசி நேயர்களே, சந்திரபலம் உங்கள் ராசியில் இருக்கிறது. முடியாத காரியத்தை முடித்து கொடுக்கும் நாள் இந்த நாள். முன்னேற்ற தடைகள் அகலும். முக்கிய புள்ளிகள் இல்லம் தேடி வருவார்கள். உங்களுடைய வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். 11இல் சுக்கிரன் இருக்கின்றார். எனவே தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். கன்னிராசி நேயர்களே, ஆர்வம் காட்டாத செயலில் கூட ஆதாயம் கிடைக்கும் நாள். அல்லல்கள் குறையும். ஆனந்தம் பெருகும். பெண்வெளி பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். புதிய தொழில் தொடங்கும் திட்டங்களை ஒரு சிலர் மேற்கொள்வர். உத்தியோகத்தில் இடமாற்றங்கள் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு வந்து சேரலாம். நண்பர்களின் நல் ஆதரவோடு இன்றைக்கு முன்னேற்றம் காணப்போகின்றீர்கள். துலாம் ராசி நேயர்களே, பண நெருக்கடி அதிகரிக்கும் நாள். பாடுபட்டதற்கேற்ற பலன் கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். ஆரோக்கிய தொல்லைகளும் உண்டு. மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம். குடும்ப சுமை கூடுதலாக இருக்கிறதே என்று கவலைப்படுவீர்கள். அருகில் இருப்பவர்களை அனுசரித்து சென்றால்தான் ஆதாயம் கிடைக்கும். இடம் பூமி வாங்குவதில் தடைகள் ஏற்படலாம். உறவினர் பகை ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது உங்கள் புத்திசாலித்தனம். 2லே சனி இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலுமா என்பதும் சந்தேகம்தான். விருச்சிக ராசி நேயர்களே, சந்திக்கும் நண்பர்களால் சந்தோஷம் கிடைக்கும் நாள் இந்த நாள். தனவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. பொருளாதார நிலை உயரும். போற்றுகிற அளவுக்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள். விஐபிக்கள் வீடு தேடி வருவார்கள். விரும்பிய காரியத்தை விரும்பியபடியே செய்து முடிப்பீர்கள். இடம் பூமி சேர்க்கை ஏற்படும். ஆரோக்கிய தொல்லைகள் அகலும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உறவினர் வருகையால் உள்ளம் மகிழும் நாள். உங்கள் பிரச்சனைகளை உங்களுக்குள்ளேயே வைத்துக் கொள்வது நல்லது. ஏனென்றால் உங்கள் ராசிநாதன் 8லே சஞ்சரிக்கின்றார். வீட்டு பிரச்சனைகளை நீங்கள் வெளியில் சொல்வதன் மூலம் வீண் பழிகளுக்கு ஆளாக நேரிடலாம்.
பொருளாதார நிலை ஓரளவு சிறப்பாகவே இருக்கிறது. 2ஆம் இடத்திற்கு அதிபதியான சனி பகவான் வக்ர இயக்கத்தில் இருப்பதால் தேவைக்கேற்ற பணம் வந்து கொண்டே இருக்கும். கடன் சுமை பாதிக்கு மேல் குறைந்தது என்று சொல்லி மகிழ்ச்சி அடைவீர்கள். செய்தொழிலில் திடீர் மாற்றங்கள் ஏற்படலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களெல்லாம் நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்ளும் சூழ்நிலை உருவாகும். மகர ராசி நேயர்களே, இன்றைக்கு சந்திராஷ்டமம். சந்திரபலம் குறைவாக இருக்கிறது. எனவே மாற்று கருத்துடையோரின் எண்ணிக்கை அதிகரிக்கின்ற நாள். வீட்டு தேவைகள் பூர்த்தியாவது கடினம். அஞ்சல் வழியில் கூட எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். ஆரோக்கிய தொல்லைகளும் உண்டு. விரயங்கள் கூடுகிறதே என்று கவலைப்படுவீர்கள். குழந்தைகளாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் உருவாகலாம். எதையும் சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. என்ன இருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் அனுமன் வழிபாட்டில் ஆர்வம் காட்டினால் உங்களுடைய ஆதங்கங்கள் தீரும். கும்பராசி நேயர்களே, ஆபத்து அகல கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டிய நாள். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். 2 கேது, ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். வீடு வாகனம் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். வாங்கல் கொடுக்கல்கள் மாலை நேரத்தில் ஒழுங்காகலாம். அரசியல்வாதிகளால் அனுகூலம் உண்டு. அன்றாட வாழ்க்கை நன்றாக அமைய பிரார்த்தனை செய்து கொள்வீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் பதவிகள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. மீனராசி நேயர்களே, உதவிக்கரம் நீட்டுபவர்களின் எண்ணிக்கை உயரும் நாள். ஊர் மாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். அஞ்சல் வழி தகவல் அனுகூலமாக இருக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கிறது. 2 புதன் இருப்பதால் மாமன் மைத்துன வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேருவார்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.